ஒரு நாட்டில் செல்வ வளம் செழித்து இருந்தது. அது அந்த நாட்டின் எதிரி மன்னனுக்கு பிடிக்கவில்லை. எதிர்பாராத நேரத்தில் போர் புரிந்து செல்வ வளம் மொத்தத்தையும் அழித்து விட்டான். அந்த நாட்டு மக்களுக்கும் மன்னனுக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் ஒன்று கூட்டி, நீங்கள் எல்லோரும் ஜாதி மதம் பாராமல் இரவு பகல் பாராமலும் வேலை செய்தால் நம் நாட்டின் வளத்தை மீட்டெடுக்கலாம். இது எனது வேண்டுகோள் என்று வருத்தத்தோடு சொன்னார். மன்னர் இவ்வளவு மன வருத்தத்தோடு சொன்னதும் கூடியிருந்த மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் பாடுபட சம்மதித்தனர். மன்னரும் மகிழ்ச்சியடைந்தார். அனைவரும் சேர்ந்து உழைத்ததின் பலன் மீண்டும் அந்த நாட்டில் செல்வ வளம் பெருகியது. மக்கள் அனைவரும் பஞ்சம் பட்டினி கஷ்டமில்லாமல் வாழ்ந்தனர். அதனால் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி, நம் மன்னர் மிகவும் நல்லவர், அவர் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று யோசித்தனர். ஆனால் மன்னரை எப்படி 100 ஆண்டுகள் வாழ வைப்பது என யோசித்து ஒரு முனிவரிடம் கேட்டதற்கு, நீங்கள் அனைவரும் கடவுளை நினைத்து தவம் இருந்தால் இறைவன் உங்கள் முன் தோன்றி வரம் தருவார் என்று முனிவர் சொன்னவுடன் மக்கள் அனைவரும் தவம் இருந்தார்கள். சில நாட்கள் கழித்து மக்கள் முன் கடவுள் தோன்றினார். மக்கள் அனைவரும் எங்கள் மன்னர் இன்னும் 100 ஆண்டுகள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்று கேட்டனர். மக்கள் கேட்டபடியே கடவுள் வரம் தந்தார். இது மன்னரின் மனைவிக்கு தெரிந்து மன்னரிடம் சொன்னாள். மன்னர் மிகவும் சந்தோஷமடைந்தார். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் முகம் வாடி காணப்பட்டார். இதை பார்த்த மன்னரின் மனைவி, ஏன் அரசே சோகமாக முகம் வாடி இருக்கிறது என்று கேட்டாள். அதற்கு மன்னர், நான் மட்டும் இன்னும் 100 வருடம் வாழ்ந்து என்ன செய்யப் போகிறேன்? அன்பு மனைவி நீயும் இந்த நாட்டு மக்களும் இல்லாமல் நான் மட்டும் வாழ்ந்து என்ன செய்யப் போகிறேன் என்று சோகமாக சொன்னார். மன்னருக்கு ஒரு யோசனை தோன்றியது. மன்னரும் அவர் மனைவியும் கடவுளை நினைத்து தவம் இருந்தார்கள். கடவுள் மன்னர் முன் தோன்றினார். என் நாட்டு மக்களும் என் மனைவியும் என்னைப் போலவே இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று கேட்டார் மன்னர். கடவுள் அந்த வரத்தை மன்னருக்கு கொடுத்தார். மன்னரும் மக்களும் சந்தோஷமடைந்தனர். இதுபோல நீங்கள் பிறர் மீது கொடுக்கும் அன்பிற்கு கடவுள் உங்கள் மீது அன்பை அள்ளித் தருவார். எந்த கஷ்ட காலங்களிலும் கைவிட மாட்டார். நன்றி.